Okay. Abhishek, I'm DCH from KSM Consulting. I'm the JD of this company. எவ்வளவு கொஸ்டின் இருக்கு கேளுங்களா? Okay, sir. When did you start your business, sir? நம்ம பிசினஸ் பாத்தீங்கன்னா 2009 தான் அப்பெல்லாம் நான் start நாளைக்கு பண்ணோம். நாமளும் இது கேட்டோம் வந்து ஃபேமிலி பிசினஸ். என்னோட அம்மா தான் பிசினஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் வந்து பிசினஸ்ல இருந்தப்பறம் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஜாயின் பிசினஸ்ல பார்ட் டைமா இருந்தேன் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து ஃபுல் டைம் பிசினஸ்ல எனக்கு ஆர்டிகல் பண்ணி கொடுங்க Okay, sir. What made you start this business? இந்த பிசினஸ் இப்போ நம்ம சும்மா முக்கியமா தானே ஏன் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம வந்து மக்களுக்கு கொஞ்சம் சர்வீஸ் நானே நம்ம 15 சைடுல ரூபா மக்களுக்கு நல்ல சர்வீஸ் ஆன்ல தான் இருக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் காலேஜஸ்ல இருந்து படிச்சுட்டு வராங்க. பட் எல்லாத்துக்கும் நினைக்கிற வேலை கிடைக்க மாட்டேங்குது. கொஸ்டின் எழுதுவீங்களா நல்ல ஜாப் நம்ம செட்டில் பண்ணி கொடுக்கணும். ஒரு அவங்களுக்கு நல்ல ஜாப் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் சேஃப்டி செக்யூரிட்டியோட. அதனாலதான் நம்ம வந்து இந்த பிசினஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு ஆள் ஜாப் கிடைச்சா ஃபேமிலி செட்டில் ஆன மாதிரி. அதனாலதான் நம்ம இப்போ Okay, sir. What service or product do you have, sir? நம்மளோட பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேன் பவர் தான் பேசிக் சர்வீஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மேன் பவர்னா இப்போ கேண்டிடேட்ஸ்க்கு வேலை வாங்கி கொடுக்குறது இந்த சர்வீஸ் எல்லாமே. நானே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசினஸ் கன்சல்டிங் வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். பண்ணி அங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் அப் பிசினஸ் கன்சல்டிங். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ ஒரு 3 to 5 years old கம்பெனி அதுக்கு மேல இருந்தாலும் ஃபுல் ஃபிளெஜ் பிசினஸ் இந்த கன்சல்டிங் ரிவர்ஸ் இப்போ இந்த பொண்ணு நான் ஐடியா வராம எல்லா பசங்க ஐடியா வந்துட்டு இருக்கு அப்படியே இவ போல இதான் நம்மளோட ஃபீல் ஆஃப் பிசினஸ். இது இருக்கிற ஃபீல் ஆஃப் பிசினஸ் நமக்குள்ள இருக்கு. Okay, sir. How many employees does your company have, sir? நம்மளோட கம்பெனில பாத்தீங்கன்னா 10 to 15 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. 10 to 15 சொன்னா 10 பேர் வந்து ஃபுல் டைம் வர்க் பண்றாங்க. 3 to 5 மெம்பர்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் வர்க் பண்ற மாதிரி. சந்தோஷம் What makes your business unique, sir? அப்பெல்லாம் கேட்டமா அந்த வீடியோ நம்மளோட பிசினஸ் பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்ல வந்து எக்கச்சக்க கம்பெனிஸ் இருக்குது. ஆனா நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனின்னு எடுத்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி நீங்க எடுத்தா ஒயிட் கலர் ப்ளூ கலர் அந்த கம்பெனில வந்து இப்போ கிளீனிங் ஸ்டாஃப் அதே மாதிரி இப்போ நம்ம கிளைண்ட்ஸோட வீட்டுக்கு வந்து ஹவுஸ் கீப்பிங் வேணாலோ இல்லாட்டி குக் வேணாலும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அது ஒரு கார்டனர்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். செக்யூரிட்டியும் ப்ரொவைட் பண்றோம். டிரைவர்ஸ் கூட நம்ம ப்ரொவைட் பண்றோம். நம்ம வந்து ஹேண்டில் பண்ற ஃபீல்டு வந்து இப்போ மேன் பவர் எடுத்தால அது எக்கச்சக்க ஃபீல்டு இருக்கு. நம்ம வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபீல்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இதான் நம்மளோட யூனிக்னஸ். Sir, how do you maintain your customers, sir? நம்மளோட கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம ஸ்பெஷலா ப்ரொவைட் பண்றது பாத்தீங்கன்னா 90 days வந்து கமிட்மெண்ட் பீரியட் ப்ரொவைட் பண்றோம். அந்த 90 daysக்குள்ள கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ ஜாப் அவுட் வெளியே போனாலோ இல்லாட்டி கேண்டிடேட்ஸ் கிட்ட ஏதாவது இஷ்யூஸ் இருந்து போனாலும் கிளைண்ட் சைடு இஷ்யூஸ் இல்லாம கேண்டிடேட் சைடு ஏதாவது இஷ்யூஸ் இருந்து போனா நம்ம உங்களுக்கு ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம அது மட்டும் இல்லாம நம்மளோட ரிட்டென்ஷன் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ரிட்டென்ஷன்னா என்னன்னா நம்ம கம்பெனிஸ்க்கு வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் அதே கம்பெனிஸ்ல அந்த கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப நாள் ஒர்க் பண்றது தட்ஸ் ரிட்டென்ஷன் ரேட். அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு நம்மளோட கம்பெனில. Okay, sir. My team at Merlin will ask a few more questions, sir. Good afternoon, sir. Good afternoon, Melon. How do you advertise your business, sir? நம்மளோட பிசினஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பிசினஸ் ஃபோரம்ஸ்ல நாங்க மெம்பர்ஸா இருக்கோம். பிஎன்ஐ இது மாதிரி இருக்குது இல்ல பிசினஸ் நெட்வொர்க் இன்டர்நேஷனல் இது மாதிரி இது. அதுக்கப்புறம் நம்ம தனியார் அது மாதிரி பிசினஸ் ஃபோரம்ஸ்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்டி டு எம்டி ரெஃபரன்ஸ். நம்மளோட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எஸ்எம்இ எம்எஸ்எம்இ ஐடி கம்பெனிஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்எம்இ எம்எஸ்எம்இ நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எம்டி கான்டாக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ஹேண்டில் பண்றது. அவங்களுக்கு வந்து நாங்க பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் கொடுக்கறதுனால எம்டி டு எம்டி ரெஃபரல். ஏ கம்பெனில இருந்து பி கம்பெனி ரெஃபர் பண்றாங்க. பி கம்பெனில இருந்து நாங்க சூப்பரா ப்ரொவைட் பண்ணால சி கம்பெனி ரெஃபர் பண்றாங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் ரெஃபர். கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நம்ம நல்ல ஜாப் பண்ணி தரோம். சேஃப்டி செக்யூரிட்டியோட பண்ணி தரோம். நல்ல ட்ரைனிங்ஸ்ல பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம நல்ல கம்பெனிஸ்லயும் பண்ணி தரோம். எஸ்எம்இ எம்எஸ்எம்இனாலுமே நாங்க ஹேண்டில் பண்ண கம்பெனிஸ்ல மினிமம் 3 years old கம்பெனியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அட்லீஸ்ட் 3 crores டர்ன் ஓவர் பண்ற கம்பெனியை மட்டும் தான் ஹேண்டில் பண்றது. அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் பண்ற கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா 100 crores 200 crores 500,000 1500 crores டர்ன் ஓவர் பண்ற கம்பெனி நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். கேண்டிடேட்ஸ் மூலியமா வருது. ஜாப் போர்ட்டல்லையும் நாங்க வந்து ஆட்ஸ் எல்லாம் நாங்க
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது மூலியமா எங்களுக்கு வந்து நம்ம இந்த கம்பெனி அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்கோம். Okay, sir. How much time did it take for your company to earn a profit, sir? நம்ம கம்பெனி வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில வரதுனால நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மி தான் நமக்கு கம்பேரிட்டிவ்லி மற்ற கம்பெனிஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா பேசிக் லைக் லாஸ் இல்லாம ஆவரேஜா வந்தது வந்து 8 monthsல இருந்து நமக்கு வந்து ஆவரேஜா வர ஆரம்பிச்சது. வித்தவுட் லாஸ் வித்தவுட் ப்ராஃபிட் அந்த ரேஞ்ச்ல. ஸோ ப்ராஃபிட் நீங்க பார்க்கும்போது வந்து 3 to 4 yearsல நமக்கு வந்து குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சது. தேங்க்யூ சார். அவ்வளவுதான் மேம், எல்லாம் முடிஞ்சதுங்களா? அவ்வளோதான் சார். Sir, thank you, sir. Thank you, Thank you sir. for spending your precious time for us, sir. தேங்க்யூ. இப்போ வந்து எல்லாமே